ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ பார்த்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் செம்ம பெரிய ஒரு சம்பவத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட்டை மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஒரு செம்ம பெரிய ரிவீல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்கமிங் நம்ம ஸ்டார்ட் பேரட்டோட ஒரு ஹேட் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டுருந்தேன், கம்மிங் சூன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இன் கார்ட்டூன் நெட்வொர்க்குன்னு மென்ஷனும் பண்ணிட்டாங்களா. ஸோ இதுவே போதும், நம்ம அப்கமிங் ஒன் பீஸோட என்டையர் அனிம் வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை வந்து பயங்கரமாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் இதால் எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்லேயே வந்து ஒன் பீஸ் இருக்குது, பட் அது வந்து வெறும் வானோ ஆர்க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒன் பீஸ் எங்கேயா இருக்குது அஃபிஷியலின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு கொஷின் மார்க்கே கிரியேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பை த வே கார்ட்டூன் நெட்வொர்க் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் இவங்க நெக்ஸ்ட் நம்ம தமிழ் டப் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வருவாங்களா, இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமான டவுட்ஸ் இப்போது கிரியேட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் தான் வந்து நம்ம மை ஹீரோ அகாடமியாவே வந்து நல்லபடியாக தமிழ் அண்ட் மல்டிடப் லாங்குவேஜோடையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அனிமிக்கு இப்போதைக்கு சீசன் 1, 2 and 3 வரைக்கும் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்கமிங் சீசன் 4 வரப்போகுது. அண்ட் அதோட தமிழ் டப்பிங் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம், அண்ட் இதால் ஆல்ரெடி அவங்களே பார்த்துருப்பாங்க, அனிமேலாம் அவங்க ஜென்ரலாக பார்த்தா கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் நிறைய அனிமெல்லாம் போடுவாங்க. பட் இதால் அவங்க நல்ல ஒரு ஹைப்பும் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போதைக்கு திருப்பி அந்த டாக்லையும் கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ பை த வே இதே ஹோப்பில் தான் நம்ம ஒன் பீஸும் நம்ம மல்டி டப் லாங்குவேஜில் வரோம்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலாக தான் பண்ணணும். அண்ட் அதனால் இதை வந்து கண்டிப்பாக மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அதனால உடனே ரிலீஸ் ஆகிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்டு அது அவங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் அண்ட் எப்போ தராங்கன்னு அது நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஜீ நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோலாம் வந்து தமிழ் டப் பண்ணிட்டு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலும் இப்போ மை ஹீரோ அகாடமியாவும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸும் வருது. ஸோ இப்போதைக்கு இன்னொரு செம்ம பெரிய டவுட், எந்த எபிசோட்லேருந்து அவங்க பண்ண போகிறாங்க, இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வானோ ஆர்க் மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த ரைட்ஸ் மட்டும் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்தீங்கன்னா என்டையர் இதுவும் வாங்க முடியல அவங்களால. பட் நெட்ஃப்ளிக்ஸ் ஜப்பான் சொல்லிட்டு தனியாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து என்டையர் ஒன் பீஸை ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க. அனிமியே தான் சொல்கிறேன். பை த வே நம்ம இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலி வந்து ஒன் பீஸ் இன்னும் வரல. அண்டு இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் ஓகே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் எந்த எபிசோடு அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அதான் பார்க்கணும். மேபி ஸ்டார்டிங்லேருந்து கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ நடுவுலேருந்து கூட அவங்க கொண்டு வரலாம். ஸோ அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது அவங்க அப்கமிங் ரிவீல் பண்ணால் தான் வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து ரிலீஸ் பண்ணால் தான் நல்லபடியாகவும் இருக்கும். அண்ட் நானும் இனிஷியலி கிரன்ச்சி ரோல் தான் வந்து இது எல்லாத்தையும் வாங்குவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க ஏன் தெரியல, வானோலேருந்து மட்டும்தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹோப் ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜென்ரிக்காக இது வரைக்கும் நீங்கள் ஒன் பீஸே பார்த்ததே கிடையாது. அண்ட் இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு யூனிவர்ஸ் ஆட்டோமே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட நம்ம லைவ் ஆக்ஷனான சீரிஸ் ஆல்ரெடி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் 1 வந்திருக்கோம். பட் அது அனிமே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 எபிசோட்ஸ் மட்டும்தான் கவரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அனிமேல மோர் தென் 1100+ ஆன எபிசோட்ஸோட போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கூட பார்க்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ரொம்ப மந்த்ஸ் கணக்காகும் அதை முடிக்கிறதுக்கு. அண்ட் நானும் இன்னும் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். பை த வே நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்க்கு முடிக்க அப்படியே ஒரு வீடியோ தனியாக வந்து நான் போட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ ஃபைனலி நானும் வானோ ஆர்க்கில் வந்துட்டேன். அண்டு அதை முடிச்சா நெக்ஸ்ட் நம்ம எகேட் ஆர்க்குன்னு சொல்லி அதுவும் தனியாக இருக்குது. பட் அதை பொறுமையாக நம்ம பார்த்துடலாம். பை த வே ஒன் பீஸ் சிம்பிளான கான்செப்டில் சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஷன், பைரட்ஸ் தானே இவங்கெல்லாம், அதனால் என்டையர் செயில் பண்ணுவாங்க என்டையர் ஓஷனில். அண்ட் ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பெரிய ட்ரெஷர் இருக்குது. அண்ட் அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு தான் ஒரு செம்ம பெரிய கொஷின் மார்க், யாருக்கும் தெரியாது. பட் அந்த ஒன் பீஸ் அந்த ட்ரெஷரை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம மங்கி டி லூஃபி இவர் தான் நம்ம ஹீரோ. அண்ட் அவர் தான் வந்து என்கிட்ட கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆசைப்படுறாரு. ஸோ அது எப்படியெல்லாம் ஆகுறாரு, அவரோட என்டையர் ஸ்டோரி, அவர் மட்டும் கிடையாது, அவரோட என்டையர் க்ரூ மெம்பரோட ஸ்டோரி அண்ட் ஜேர்னியை தான் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் இருக்கும், நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அண்டு எது நல்லது எது கெட்டது, அண்டு எப்போவுமே எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்தால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது ஏன் நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம லூஃபி அதை அல்டிமேட்டாக ஹேண்டில் பண்ணுவார் அதனால. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆல் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பார்க்கும்போது
ஒரு அல்டிமேட் அண்ட் தரமான ஒரு ஸ்டோரி லைனான ஒரு அனிமே தான் இது. ஸோ அது லைக் ஸ்டோரிக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா கேரக்டர்ஸும் எங்கேயாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிங்க் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மொக்க இல்லை வேஸ்ட்டான கேரக்டர்னு உள்ளே சொல்லவே முடியாது உங்களால். மேபி 100, 200, 300 கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஸ்டோரி வைஸில் செம்ம எக்ஸ்ட்ரீமு. பை த வே வரட்டும், வந்ததுக்கப்புறமா நீங்களும் அதை பொறுமையாக பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து என்டையர் ஒரிஜினல் ஜாப்பனீஸ்லேயே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் டப்டோடையும் இருக்குது. ஸோ அதுவும் கூட நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சின்ன அப்டேட்டாக. அண்ட் ரிலீஸ் டேட் எனக்கும் தெரியாது, ஏன்னா யாருக்குமே தெரியாது. அது கார்ட்டூன் நெட்வொர்க் சொன்னால் மட்டும் தான் தெரியும் அவங்க எப்போ இந்த ரிலீஸ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு. மேபி அப்கமிங் இந்த சம்மரில் கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டேட்ஸ் கூட இருக்கலாம். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் பை இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்த அப்படியே மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் எத்தனை பேர் ஒன் பீஸோட ஃபேன்ஸ் அண்ட் இனிமேல் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.